This video is sponsored contains online shopping. இப்போ வறுத்த சேமியா செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டோம். அடுத்தது கடுகு போடுறோம். அது கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ கடுகு போட்டோம். அது கொஞ்ச நேரம் பொரியணும். கொஞ்ச நேரம் பொரிஞ்சு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் இருந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், வெங்காயம் எடுத்து போடுறோம். கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம். இன்னும் போட்டாலும் அவங்க டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி பழம் 4 பீஸ் வச்சுக்கிறேன் பாருங்கள். தக்காளி பழம் கூட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்காங்க. கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அந்த வெங்காயம் நல்லா கலர் வரலாம் வதக்கணும். இந்த மாதிரி வெந்திருக்கு நல்லா பாருங்கள். இது கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் போடுறோம். கூட போட்டுங்களா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. உப்பு கொஞ்சம் போடுறோங்களா, கொஞ்சமாக உப்பு போட்டுங்களா. அடுத்தது 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்புறம் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அது ஒரு 5 நிமிஷம் காஞ்சி கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போது இந்த சேமியை வேணாம் இது போடுறோம். பாருங்கள், போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், இன்னும் அடி பிடிச்சிக்கும். நல்லா கிண்டி விட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்குங்க பாருங்கள். இப்போ கூட இறக்கும் போது கொத்தமல்லி தழை நாள் போடுறோம். கொத்தமல்லி தழை போட்டோம். நாங்களும் வீட்டில் 4-5 செய்வோம். செஞ்சு சாப்பிட்ட பிறகு நல்லாயிருக்கும். நன்றி.